கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற 75,000 ரூபாய் வரையிலான கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் மாநிலம் முழுவதும் இருந்து விவசாய கடன் தள்ளுபடி குறித்து கோரிக்கைகள் விடுக்கப்பட்ட நிலையில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்று குறு சிறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 100% முழுமையாக பயிர்க்கடனை தள்ளுபடி செய்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த மாதம் 25ஆம் தேதி 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து அறிவிப்பு வெளியிடப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதலின்படியும் தமிழ்நாடு அரசின் இன்றைய நிதிநிலை மற்றும் நிதி ஆதாரங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தற்போது குறைந்தபட்சம் 35,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 75,000 ரூபாய் வரை கடன் தொகை தள்ளுபடி செய்யப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. கடந்த 1/5/2025 முதல் 28/2/2026 வரை பயிர்க்கடன் பெற்ற 14,43,000 விவசாயிகளுக்கு மொத்தம் 6,000 கோடி ரூபாய் வரை பயிர்க்கடனை தள்ளுபடி செய்து முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும் தமிழக அரசு செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது.